விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தைகள் யோபுல 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு தேவன் கொடுக்கிறார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இதனுடைய தலைப்பு காயத்தை கட்டுகிறார். அவர் காயப்படுத்தினாலும் அவர் காயம் கட்டுகிறவராயிருக்கிறார். அவர் அடித்தாலும் அவருடைய கை நம்மளை ஆற்றுகிறது. தேவ பிள்ளைகளே, யாரு தேவனோடு கூட இருந்து தேவனோடு கூட அதிகமா செலவழித்து தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனையே பற்றி கொண்டு வாழும் பொழுது அவர் அடிப்பார், காயப்படுத்துவார். ஏன் அடிக்கிறார், காயப்படுத்துகிறார், கட்டுப்படுகிறார் தெரியுங்களா? தேவன் ஒரு மனுஷனை சிக்ஷிக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய சிக்ஷையை வளரும்படி, ஒரு மனுஷனை தேவன் காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்தை எப்படி நம்ம மாற்ற வேண்டும், அந்த காயம் எப்படி மாற வேண்டும், அதை எப்படி மாற்ற முடியும், எப்படி மாற்றலாம் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை அதிகரிக்கும்படி ஒரு வாய்ப்பையும் ஒரு தருணத்தையும் நமக்கு கொடுக்கிறார். பாரப்பட்டு ஜெபிக்க, ஆத்துமா பாரத்தோடு ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனாலும் அவர் காயப்படுத்தினாலும் காயப்படுத்துறதோடு விட மாட்டார், அவர் கட்டும் போடுவார். அவர் கட்டுப்படுகிற தேவன். அவர் அடித்தாலும் நமக்கு வலிக்காது, அவர் அடித்தாலும் நம்மளை அணைத்துக் கொள்வார், அவர் அடித்தாலும் அவருடைய கை நம்மளை ஆற்றுகிறது. ஏசாயா 40:1 நிமித்தம் அவர் ஆற்றுகிற தேவன், நம்மளை தேற்றுகிற தேவன். அவர் அடித்தாலும் நம்மளை தேற்றுவார், காயப்படுத்தினாலும் நம்மளை அணைத்துக் கொள்வார். தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே காயமானார், சிலுவையில அடிக்கப்பட்டார், சிலுவையில நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போனோம். 53ஆம் அதிகாரத்துல ஏசாயாவில் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களினால் காயப்பட்டார், அவர் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆனாலோ நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் அக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவரை அசட்டை பண்ணியவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தோம். நான் எப்பெல்லாம் செபிக்கலையோ அப்ப எல்லாம் நம்ம அவரை அசட்டை பண்ணுகிறேன். எப்பெல்லாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ அப்பெல்லாம் நான் அவரை அசட்டை பண்ணுகிறேன். எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதம் வாசிக்காம தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்ப இருக்கிறோம் அப்பெல்லாம் அவரை நாம் அசட்டை பண்ணுகிறோம். மனுஷரினால் புறக்கணிக்கப்பட்டார். இன்னைக்கு மனுஷன் அவரை புறக்கணிக்கும்படியாய் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவரை நாம் நம்முடைய, அதாவது அவர் சொல்றாரு, மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் செய்த அக்கிரமம், நாம் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் அவர்
மனுஷன் செய்யும் அக்கிரமத்தினால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, ஆனாலும் அவருடைய தழும்புகளால் குணமாக்கும். அவர் சிலுவையில தொங்கினார். 6 மணி நேரம் தொங்கினார். கரங்களிலே ஆணி, கால்களிலே ஆணி, தலையிலே முள்முடி, விழாவிலே ஈட்டியால் குத்தி தண்ணீரும் ரத்தம். அவரை பார்க்க ரூபம் இல்லாமல் இருந்தது. அவர் ஆட்டை போல அடிபட்டார். ஆடு எப்படி சத்தமிடாமல் இருந்ததோ, ஆடு எப்படி அமைதியா இருந்ததோ, ஆடு எப்பொழுது வாய் பேசாமல் இருந்ததோ, ஆடு எப்ப மீறுதலாய் இல்லாமல் இருந்ததோ, அதே மாதிரி கர்த்தர் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கினார். காரி உமிழ்ந்தார்கள். காயம் அவர் மேல ஏகப்பட்ட காயம், ஏராளமான காயம். அவர் சிலுவையிலே நமக்காகவே தொங்கினார், நம்முடைய மீறுதலுக்காக தொங்கினார். அவரை புறக்கணிக்கப்பட்டவராய் அவர் நமக்காக தொங்கினார். நாம் அவரை அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தோம். தேவன் உங்களை அடித்தாலும் அணைக்கிறார். அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். நமக்காக ஆசீர்வாதம் தரும்படி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அடிக்கிறவர்களை குற்றப்படுத்தல. சிலுவையில் அடிக்கும் பொழுதும் கூட, ஆணிகள் அடிக்கும் பொழுது கூட குறை சொல்லல. ரத்தம் வரும் பொழுதும் கூட ஏன் அடிக்கிறீங்க, எதற்காக அடிக்கிறீங்க, ஏன் என்ன காயப்படுத்துறீங்க, ஏன் எனக்கு எல்லாம் எதிர்ப்பா இருக்கீங்கன்னு சொல்லல. ஏன் என்ன துன்பப்படுத்துறீங்க, ஏன் என்ன நிந்திக்கிறீங்க, ஏன் என்ன நிர்வாணமா படுத்துறீங்க, ஏன் இப்படி என்ன கொடூரப்படுத்துறீங்கன்னு கேட்கல. ஏன் கேட்கலன்னா, அவர் அந்த பாடுகளை கேட்டு அவர் பாடு சுமக்கவில்லை என்றால், இந்த பாடுகளெல்லாம் நம்ம தான் சுமக்கணும். நம்ம தான் சுமக்கணும். நம்ம தான் அந்த வேதனையை சுமக்கணும். ஆனா அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஏன் தெரியுங்களா? அந்த சுமந்த தேவனுக்கு தான் அந்த வேதனைகள் தெரியும். சுமந்த தேவனுக்கு தான் அந்த காயம் தெரியும். சுமந்த தேவனுக்கு தான் அந்த பாடு தெரியும். சுமந்த தேவனுக்கு தான் அந்த கொடூரம் தெரியும். நாம் படுகிற அந்த வேதனைகள், நாம் படுகிற அந்த பாடுகள் என் பிள்ளைகள் படக்கூடாது. என் பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது. என் பிள்ளைகள் துக்கப்படக்கூடாது. என் பிள்ளைங்க கண்ணீர் விடக்கூடாது. என் பிள்ளைங்க கவலையோடு இருக்கக்கூடாது. இந்த வேதனையெல்லாம் இவங்க தாங்க மாட்டாங்க. இந்த அவமானத்தை எல்லாம் இவங்க தாங்க மாட்டாங்க. இந்த நிந்தையெல்லாம் தாங்க மாட்டாங்க என்று சொல்லி அவர் சிலுவையிலேயே எல்லாம் சுமந்து தீர்த்தார். நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்க, நமக்கு அவருடைய இரக்கத்தை கொடுக்க, கர்த்தரை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை காயத்தை மாற்றுவார். என் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு காயமா இருக்கிறீர்களா? காயம் உங்களை தள்ளுகிறதா? காயம் மனதை உடைக்கிறதா? இல்ல உங்களை யாராவது காயப்படுத்துகிறார்களா? இல்ல காயத்துக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? காயம் உங்களை நிந்திக்கிறதா? காயம் உங்களை உடைக்கிறதா? காயம் என்னை நிந்திக்கிறது, என்னால முடியல, தாங்க முடியல என்று சொல்லி காயம் உங்களை காயப்படுத்துகிறதா? தேவனை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய தழும்புகளை பாருங்க, அவருடைய காயங்களை பாருங்க. நமக்கு சுகத்தை கொடுப்பார். நம்முடைய காயங்களை மாற்றவே இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய காயம் மாற்றவே இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய காயங்களை மாற்றும்படி இந்த பூமிக்கு அவர் வந்தார். தேவனிடத்துல கேட்கணும், அவரிடத்துல கேட்கணும். கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
கேட்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே நீங்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய காயங்களை ஆற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க காயத்தை மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். காயம் உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? காயம் ஆறவில்லையா? காயம் மாறாத புண்ணா இருக்கிறதா? காயம் மாற்ற பண்ண முடியலையா? இன்றைக்கு கர்த்தர் உங்க காயத்தை மாற்ற போகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய காயங்களிலிருந்து விடுதலை தரப்போகிறார். நேர்ந்து காயமாய் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் தங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்குவார். தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, காயம் மாறும். உங்க காயம் மாற்றவே அவர் இறங்கி வந்திருக்கிறார். மாற்ற வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை காயத்தை மாற்றுவார். உங்க காயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். எரேமியாவில 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது என்று சொல்லி எரேமியாவில வாசிக்கிறோம். உங்க காயம் மாறாமல் இருக்கிறதா? உங்க காயம் நோவு நித்திய காலமும் நிரந்தரமுமாய் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் காயத்தை மாற்ற போகிறார். இந்த ஜெபத்திய வசனத்தை பார்க்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்க காயத்தை மாற்ற போகிறார். உங்க காயம் எல்லாம் மாற போகிறது. இப்பொழுதே கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க. அதுதான் சொல்லு, என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது. கொடிய புண்ணா இருக்கிறீர்களா? காயம் ஆற்ற முடியாம இருக்கிறீர்களா? காயம் பெருகி கொண்டிருக்கிறதா? காயங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? சிந்தனை என்கிற காரியம் ஓடி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு உங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை பார்க்கிற கேட்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆமென், ஆமென்.